அவரோட இனிமே நான் வாழ மாட்டேன், இதுக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு துரோகம் பண்ணவரோட இனிமே நான் வாழணுமா, எனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு விஜயோட ஒய்ஃப் சங்கீதா மனு கொடுத்திருந்தாங்க டிவோர்ஸ்க்காக. இந்த சூழ்நிலையில தான் அவங்கள பத்தி, அதாவது விஜய பத்தி நிறைய காசிப்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு. அதுல ஒண்ணு என்னன்னா, அவர் அப்ப இருந்தே அப்படிதாங்க, அந்த நடிகையோட கூட அப்படிதான் இருந்தாரு, அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பலரும் பல விதத்துல சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாலுமே அதுக்கு ஆதாரங்கள் இல்லை. ஆனா அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா இப்ப ஆதாரம் என் கையில இருக்கு, அதை நான் தேவைன்னா ரிலீஸ் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி இவர் எனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டாரு, குழந்தைங்களை கூட பார்க்கல, குழந்தைங்களும் என் சைடு தான் இருக்காங்க, குழந்தைங்களுக்காவது இப்படி இந்த ஒரு வாழ்க்கை தேவையானவர் யோசிச்சிருக்கலாம்ல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அதையும் மீறி அவங்க தான் தேவைன்னு அவங்களோட போயிட்டாங்க, ஸோ எனக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு ரொம்ப மனசுடைஞ்சு போய் அந்த மனுவில் சங்கீதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபியோட முக்கியமான லீடர் நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவையும் விஜயும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் த்ரிஷா சைட்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்துச்சு, இப்படிலாம் பேசுறது தப்புன்னு த்ரிஷா அவங்க சைடு நின்று பேசினாங்க. இந்த நிலையில தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும், அதாவது த்ரிஷா விஜயையும் என்னையும் கொச்சப்படுத்தி அவர் பேசியிருக்காரு, அது தப்புன்னு பேசின ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ சங்கீதா ஒரு நடிகையை மென்ஷன் பண்ணி மனு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொலாஜ் பண்ணி அப்போ அவங்க தானே இவங்க, இவங்க தானே அவங்க அப்படின்னு சோசியல் மீடியால பலரும் பேசிக்கிறாங்க. ஸோ சங்கீதா சொன்ன மாதிரி அவங்க கையில இருக்க உண்மையான ப்ரூஃபை வெளியிட்டாதான் நம்மளுக்கு என்ன நிலவரனே தெரிய வரும். ஸோ அந்த நடிகை யாரு என்னங்கிறதே நம்மளுக்கு கரெக்டா தெரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க தான் அவங்க, அவங்க தான் இவங்க அப்படிங்கிறது பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்னு நான் சொல்லல, விஜய் ஃபேன்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க.